வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லி ஒயிட் தீம்டு பிசி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு தீம்டு பிசிஸ் வந்து பண்ணி. ஆக்சுவலி பிசி பில்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம். முன்னாடி வந்து க்ரீன் பிசி வந்து பண்ணோம். ஸோ அதில் வந்து க்ரீன் தீம்டு இருக்கும். உங்களுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐகார்டு வந்து கொடுக்குறேன். டெஃபினட்டாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஃபுல்லி ஒரு ஒயிட் தீம்டு பிசியாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். பட் ஃபுல்லி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விஷயமா இந்த ஜிபி வந்து இருக்குது. ஸோ ஜிபியூ டிமாண்ட்லாம் நம்மளுக்கு வந்து ஜிபியூவே கிடைக்கிறதுல. பட் ஸ்டில் நம்மளால் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பவர்ஃபுல் ஜிபியூவால் இந்த பில்டை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பில்டில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை எண்ட் காம்பனன்ட்ஸ். ஆஸ்தட்டிக்ஸ்க்காக பில்ட் பண்ணுற பிசினாலும் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு காம்பனன்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஆஸ்தட்டிக் பில்டுனால பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க மாட்டீங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ கண்டிப்பாக இதுக்கு அடுத்ததான் இந்த பில்டுக்கானது வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மைனிங் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் ஒரு தனி வீடியோவாக இதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே இதுக்கு வரதுக்கு முன்னாடி அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெடியாக இருக்கலாம் இதில் வரப்போகுது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீம்டு பிசிஸ் வந்து பண்ணுறோம். அன்லைக் அதர்ஸ் நம்ம வந்து ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்தட்டிக்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நிறையா. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி தீம்டு பிசிஸ் வந்து வரும். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு தீமில் வந்து பிசிஸ் வேணும், இல்லை வாட் எவர் காமிக் தீம் இல்லை எதாக இருந்தாலும் சரி அந்த தீமில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பிசி பில்டு வந்து பண்ணி தந்துடலாம். டெஃபினட்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிடுங்க நீங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உடனே நம்ம வந்து பண்ணி கொடுத்துலாம். ஸோ உடனே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. ஸோ இப்போ வந்து இந்த பிசியில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் நம்ம எல்லாமே வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து Ryzen 9ஓட 5900X ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அல்டிமேட் 5950X இருக்குது. பட் ஸ்டில் அதை விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். டெஃபினட்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கோர் அண்ட் 24 த்ரெட் ப்ராசஸர். பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 3.7 GHz அண்ட் பூஸ்ட் கிளாக்னு பார்த்தோம்னா 4.8 GHz வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஜிபியூவில் வந்து கிடைக்கும், அதாவது இந்த சிபியூவில் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பீஸ்ட் ஆஃப் த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இது கூட பேர் பண்ண போகிற கிராஃபிக் கார்டு தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா MSIயோட வென்டோஸ் 3080 Ti. ஸோ 3080 Ti ஆப்வியஸாக தெரியும் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கேமிங்கில் கொடுக்க போகுது. கண்டிப்பாக வந்து ஒரு மேக்ஸிமைஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் இந்த சிஸ்டம்னால. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3090 போகிறது ஒரு ஓவர் கில். பட் அதுக்கு பதிலாக இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிராஃபிக் கார்டுக்கு வந்து எல்லாருமே போகலாம். பட் இந்த கிராஃபிக் கார்டோட ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி. 1,75,000 to 1,80,000 அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கிராஃபிக் கார்டு கிடைக்குது. கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக் கார்டு வந்து மைனிங்லையும் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் வந்து அது வீடியோவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு காம்பனண்ட்டையும் போடுறதுக்கு மதர் போர்டு தேவை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசுஸோட ROG Strix B550A கேமிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் மதர் போர்டு. ஃபுல்லி வந்து ஒயிட்டில் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதோட ஹீல்ஸ் எல்லாமே வந்து ஒயிட்டில் இருக்கும். பட் மதர் போர்டு வந்து பிளாக் கலர். பட் ஸ்டில் ஒன் ஆஃப் த ஒயிட் போர்ட்லேயே ஒன் ஆஃப் த ஒரு நல்ல லுக்கிங் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா லைட்டில் இருக்கிறதுனால போர்டு கூட தரல, அவ்வளோ ஷைனியாக வந்து மேலே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பாக்ஸில். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போர்டோட டிசைன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது போர்டு. ஸோ பில்டு பண்ணும்போது ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா B550 சிப்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Gen 4 ஸ்பீடு வந்து இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் நம்ம. பிகாஸ் நம்மளோட GPUலையும் Gen 4 இருக்குது, CPUலையும் Gen 4 இருக்குது. அதே மாதிரி SSD நம்ம வந்து Gen 4 வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த ஒரு வரியும் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நம்மளுடைய ப்ராசஸரை கூல் பண்ணக்கூடிய ஒரு AIO அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசுஸோட ROG Strix LC240 RGB. ஸோ இது வந்து ஒரு டுவல் ரேடியேட்டர், அதாவது 2 ஃபேன் இருக்கிற ஒரு ரேடியேட்டர், 240mm ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட லுக் வந்து அமேசிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதோட ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசுஸோடது, அதுவும் RGB ஃபேன்ஸ். லுக்கு வேறு லெவலில் இருக்க போது நம்மளுக்கு கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அந்த ஒரு லுக்குக்காக மட்டுமே தவிர்த்து வேறு எதுக்காகவும் கிடையாது. பட் டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவான ஒரு கூலர் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் கார்ஷரோட அந்த ப்ரீமியம் சீரிஸ்க்கு ஈக்குவலான ஒரு கூலர். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த கூலர் வந்து போயிருக்கோம். ஸோ இதில் வந்து SSD அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கார்ஷரோட MP600ஓட 500GB SSD யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு Gen 4 SSD. ஸோ வந்து மேக்ஸிமம் ஸ்பீடை நம்மளால் இதுலேயும் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3600 MHz Trident Z ரேம் வந்து இருக்குது. இது வந்து ஒரு RGB ஸ்டிக், ஒரு 2x8GB கிட் இது ஆக்சுவலி. ஸோ ஒரு 16GB கிட் இது.
ஸோ நம்மளுக்கு வந்து 16GB அதுக்கு போதும். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து ஃபியூச்சர்லையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த பில்லை வந்து 16GB தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து வந்து பார்ப்போம். லுக்கு வரல அப்படின்னா வந்து இன்னும் 2 கிட்டு கூட நான் வந்து போடுவேன். ஸோ 2 8GB வந்து போட்டு ஃபுல்லாக அந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் பில்டு பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோட கேபிள் மாட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கேபிள்ஸ். இது எதனால் பிளாக் அண்ட் ஒயிட் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டில் வந்து சில கொஞ்சம் பிளாக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிராஃபிக் கார்டு பிளாக் அப்படிங்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூஸ் பண்ணிருந்தோம்னா ரொம்ப வந்து லுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கேபிள்ஸ் வந்து போயிருக்கோம். ஸோ இந்த எல்லாத்துக்கும் வந்து பவர் கொடுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 850 வாட் கூலர் மாஸ்டர்லேருந்து இந்த ஒரு 850 வாட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோர் தென் எனஃப் பவர் கொடுக்கணும் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன். ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிஃபேன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து யூனிஃபேன் AL அண்ட் இது வந்து யூனிஃபேன் SL 120. ஸோ ரெண்டுமே இருக்குது நம்மகிட்ட. ஸோ யூனிஃபேன் AL இன்னொன்றும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த பில்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் நம்ம ஒயிட் வேரியண்ட்டு. நான் வந்து இந்த ஃபேன் வந்து இந்தியாவுக்கு வந்த உடனே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் வேரியண்ட் வந்துச்சு. பட் ஒயிட் வேரியண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி வாங்கி இந்த பில்டுக்காக நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ இந்த பில்டு பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் ஒவ்வொரு காம்பனண்ட்டாக அக்குமுலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கிடச்சிது. பிகாஸ் இந்த மதர் போர்டும் ரேரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த AL வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. வந்து கொஞ்ச நாள்லேயே கண்டிப்பாக வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். பிகாஸ் அவ்வளோ டிமாண்ட் இந்த ஃபேனுக்கு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபேன் இது. ஸோ இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லியான்லியோட O11 டைனமிக் ஒயிட் கேபினெட்டு. ஸோ தி பெஸ்ட் அண்ட் த பீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கான ஒரு கேபினெட். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இடம் இருக்கும். அதே மாதிரி ஏர் ஃப்ளோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க போகுது இந்த பில்டில். ஸோ இப்போ வந்து பில்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ ரீசன். பர்ஃபெக்ட் கேபினட், பர்ஃபெக்ட் ஃபிட் இருக்குது. பர்ஃபெக்டாக வந்து ரொம்ப அதாவது ரொம்ப அழுத்தி நம்ம வந்து தள்ள வேண்டியது அதெல்லாம் இல்லை. பர்ஃபெக்ட் ஃபிட். அதுவும் இல்லாமல் அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் மதர் போர்டு இங்கேருந்து. ஸோ பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வருது ஹைட்டு. ஸோ வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் கேபினட். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து நம்மளோட கிராஃபிக் கார்டை மாட்ட போகிறோம். ஸோ வேர்ட்டிக்கலாக மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வேர்ட்டிக்கலாக மவுண்ட் பண்ணால் ரொம்ப பிளாக் ஆகுதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே மவுண்ட் பண்ணலாம். ஸோ ஹாரிசான்டலாகவே மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3080 Ti பென்டோஸ் எடிஷன் MSI ஓடுது. ஸோ வாங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து எல்லா காம்பனன்ட்ஸும் அட்டாச் பண்ணிட்டோம். இன்னும் சைட் பேனல்ஸ் அண்ட் கிளாஸஸ் மட்டும் தான் அட்டாச் பண்ணல. ஸோ இந்த சைட் பேனல்ஸ் அண்ட் கிளாஸஸ் அட்டாச் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த சிஸ்டம் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு.
பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஆக்சென்ட்டோட ஒரு ஒயிட் இருக்குது. பிகாஸ் ஃபுல் ஒயிட் வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. பிகாஸ் ஃபுல்லாக வந்து ப்ளைனாக இருக்கும். பட் அங்கங்கே பிளாக் ஆக்சென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம வந்து ஆன் பண்ணாமையே நான் சொல்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்ட பிறகு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லாம் வந்து நம்மளுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் இருந்ததுனால அந்த ஒரு ஆக்சென்ட் வந்து நல்லா சூட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஜிபியூ பிளாக் அண்ட் மதர் போர்டில் கொஞ்சம் பிளாக் இஷ்யூ இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரேம் வந்து நம்மளுக்கு ஒயிட்டும் பிளாக்கும் சேர்ந்து இருக்குது. ஸோ அதனால வந்து சூப்பரான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சைட் பேனல்ஸ் எல்லாத்தையும் போட்டுருவோம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து இப்போ ஆன் பண்ணி பார்த்தலாம். ஃபுல்லாக வந்து செட் ஆகிருக்கு. பவர் வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஆன் பண்ணுவோம். எஸ், ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து நம்மளோட ஏஓவில் மட்டும் லைட் எரியுது. ஸோ இப்போ வந்து பவர் பட்டன் அழுத்தி விடலாம். எஸ், சிஸ்டம் வந்து ஆன் ஆச்சு. வாவ், ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறதுனால ஃபுல் ஸ்பீடில் சுற்றுது. பட் ஒரு என்ன சொல்கிறது, ஏர் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது நம்மளுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைட் ஏன் எரியல அப்படின்னு தெரில ஃபேன்ஸில். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு லைட் கேபிள்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகி தான் இருக்குது. பட் இதில் எரியுது, பட் இதில் எரியலை. ஸோ ஐ திங்க் அந்த ஹப்பில் ஏதோ பவர் கொடுக்கலையா ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துருவோம் நம்ம. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மாண்டேஜ் ஷாட் வந்து காட்டுறேன். இப்போ நம்ம பிசி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஃபுல்லாக. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொன்னோம் லுக் வைஸ். ஏன்னா இப்போயே நீங்கள் வந்து பார்க்கும்போது ஏன்னா எல்லா ஒரு பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கஸ்டமைசபிள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை அண்ட் பார்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லுக்கும் அந்த ஃபீலும் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட்டோட பிளாக் ஆக்சன்ஸ் சேர்ந்ததுனால தான் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான லுக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு பிளைன் ஒயிட் ஃபுல் ஒயிட் பிசி வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஃபுல் ஒயிட் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஃபுல் ஒயிட் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த அளவுக்கு லுக் இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து இந்த லுக் வந்து பர்சனலாக ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு காம்பனன்ஸும் வந்து இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ் பண்ண முடியறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலரில் வேணுமோ, ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸோ என்னென்ன கலர்ஸில் வேணுமோ அந்த கலர்ஸில் நம்மளுக்கு வந்து வச்சுக்க முடியுது. ஸோ மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமில் எல்லாமே வந்து ஒரு ஹை அண்ட் காம்பனன்ஸ் Ryzen 9 யூஸ் பண்ணியிருக்கோம், 3080 Ti யூஸ் பண்ணியிருக்கோம், Gen 4 SSD வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கம்பைன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீட் கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். அது தனியாக ஒரு வீடியோ வரும். பெர்ஃபார்மன்ஸ் அதாவது கேமிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக வரும். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனிங்கோட வீடியோ வந்து வரும். ஸோ அது எல்லாமே வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு RGB ஸ்ட்ரிப் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அதை வச்சோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப வந்து க்ளோ பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து ரேம் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் சொல்லியிருந்தோம். பட் 4 வந்து போட்டிருக்கோம். எதனால் அப்படின்னா வந்து அந்த லுக் வந்து காம்பன்சேட் ஆகலை அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போயே எனக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு லைட்ஸ்லாம் வேணால் நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து இந்த சிஸ்டம் வந்து பிடிச்சிருக்கு. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் அப்படியே வச்சிருக்க மாட்டோம். ஸோ டிஸ்அசெம்பிள் பண்ணிடுவோம். பிகாஸ்
இன்னொரு ஒரு கிரேட்டான ஒரு சிஸ்டம் வந்து வருது நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் 50Kக்காக எதுவுமே வந்து ஸ்பெஷலாக பண்ணலை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவ்அவே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிவ்அவே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில், அதாவது ஒரு வேறு லெவல் ஒரு பிசி பில்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து கிவ்அவே என்னது, அதே மாதிரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி தீம்டு பிசிஸ் எந்த தீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து உங்களுக்கு ஒரு தீம்டு பிசிஸ் எந்த தீமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கான பிசிஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து உங்களுக்கு தாராளமாக பில்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக பிசி பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே இது வந்து முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ தெரியும் இந்த மாதிரி வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் அப்டேட்டாக இருக்க முடியும். அதே மாதிரி கிவ்அவேக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்காகவும் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதில் நான் வந்து போஸ்ட் போடுவேன், கிவ்அவே எப்போ வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் வந்து அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இது போன்ற நிறைய பிசி பில்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னென்ன கலர்ஸில் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு காமிக் தீம், அனிமே தீம் அந்த மாதிரி ஏதாவது வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த மேலே ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நிறைய தீம்டு பீசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.